இருமுனை திரைப்படத்தின் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னோடு இரவும் பகலும் பாராமல் இந்த இருமுனை திரைப்படத்தை நான் பண்ணும்போது இந்த இசையின் நாயகன் என்னுடைய நண்பர், நான் திரும்பி படம் பண்ணும்போது என்னுடைய படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போது மியூசிக் டைரக்டர் தேவகுரு, அவரும் என்னோட நண்பர் தான். அப்போ நான் இவருடைய மியூசிக் பார்த்துட்டே இருந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. நல்லா பண்ணுறாரு, இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும், அடுத்தது நம்ம ஜெயிப்போமா, அடுத்து நம்மளால் படம் பண்ண முடியுமா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால், படம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் நண்பர் பாசில் அவர்களை வைத்துத்தான் இந்த திரைப்படத்தை இழக்க வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு அவரை தான் நாம் முக்கியமாக மியூசிக் டைரக்டராக போட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏனென்றால் சில பேருக்கு சில விஷயங்கள் சொன்னால் அதை 10 முறை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நண்பர் அப்படி கிடையாது, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பார். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே என் நண்பர்கிட்ட சொன்னேன், நண்பா இந்த படத்தை உங்களை நம்பி கொடுத்துட்டேன், எனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது, நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், படத்தை மொத்தம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், ஃபைனல் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபைனல் கரெக்ஷன் அவர் வைக்கவே மாட்டார், நான் போன படத்துலேயே பார்த்துட்டேன். அதனால் சிறப்பாக அருமையாக நான் படம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. நான் சொன்னேன் என் நண்பர்கிட்ட, நண்பா ஏதோ ஃபஸ்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு சில இடங்களில் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இது என்ன பண்ணலான்னு தெரியல, ஆடியன்ஸ் இதை ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு ஒரு பயமாக இருக்குது, சார் நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். மியூசிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த குறையே தெரியல. அப்போ என் நண்பர் என்ன சொன்னார்னா, எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ் படம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் படம் பண்ணாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அந்த குறையே இல்லாமல் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னாரு. இன்றைக்கி கதாநாயகனாக மேடையில் உட்காந்துருக்கார். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று என்னோடு நடித்த நடிகர்கள் மனசு கோணவே மாட்டாங்க, திட்டுவேன் நான், என்னையா பண்ணுற, ஒழுங்காக நடிக்க தெரியுதா உனக்கு, நடிக்க தெரியாமல் சான்ஸ் கேட்க வந்துட்டேன்னு சொல்லுவேன். யார் தெரியுமா, என் நண்பர், என் பிரதர் விஜய், என் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், உதயா. நான் சொல்லுவேன், என்ன உதயா இப்படி பண்ணுறாரு, அண்ணே பெங்களூர் போகிறாருண்ணே, அந்த வேகத்தில் பண்ணிட்டாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படிப்பா அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இதான் சீரியலா, டக்குன்னு ஓகே ஏதாவது பண்ணலாம் சொல்கிறதுக்கு, சினிமாப்பா நல்லா பண்ணுவாண்ணே, அப்போ நீ உதயான்னு சொல்லுவேன். உதயா என்ன பண்ணுவார்னா, அண்ணா இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டார். நான் படுவோம் பாருங்க, கூட வேற ஏடு கேரக்டர் நடித்த என்னுடைய தம்பி இளங்கோ, ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக பண்ணியிருந்தீங்க விஜய், வேற லெவலில் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நடித்த சில முக்கிய நடிகர்கள் இங்கே வரல, ஏன்னா எல்லாருக்குமே ஷூட்டிங், சினிமான்றது என்ன நமக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தேன் முக்கியமாக வருவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கார், ஷூட்டிங்கில் இருக்கார். இன்னொருத்தர் கொடைக்கானல் ஷூட்டிங்கில் இருக்கார், முக்கியமான ஆக்டர் அவங்க. ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த என்னுடைய நண்பர் ஸ்டாலினை பற்றி இந்த இடத்த சொல்லணும். லேட்டாக வந்திருக்காரு, உடல் நலம் சரியில்லையா, எப்போவுமே அப்படி தான் சொல்லுவார், என்ன சொன்னாலும் சரி சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படம். ஒரு முக்கியமான படம்னா என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், அந்த வில்லனாக பண்ணியிருக்கிற கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அந்த வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் தான் வேணும். அது என்ன பண்ணலான்னு யோசித்து நான் நிறைய பேர் செலக்டட் பண்ணேன், முடியல. ஏன்னா இதுக்கு இந்த கேரக்டரே அந்த 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 வில்லன் தான் அந்த படத்தினுடைய கேரக்டர், பண்ண முடியலையே, நம்ம தானே வில்லனாக பண்ணுவோம், நம்மளே பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தேன்.
சரி வேண்டாம், ஒரு வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நாங்கள் 2 பேர் ஒரு படம் பண்ணோம் சேர்ந்து. அந்த படம் வந்து அடுத்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ப்ரொடக்ஷன் நம்பர் 1 தெரியல. இல்லை சார், ப்ரொடக்ஷன் நம்பர் 2. அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன் சார். அந்த படம் நான் வந்து பண்ணுறதுக்காக நானும் சாரும் 2 பேரும் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த படத்தில் அவர் ஹீரோ, நான் வில்லன். ஆனால் என்னுடைய படத்தில் அவர் வில்லன், நான் ஹீரோ. அப்படி வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் சார், எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் சார். என்ன ஆக்சுவலாக ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எடிட்டர், ஒரு டெக்னீஷியன்ஸ், அதாவது ஒரு 500 பசங்களுக்கு வந்து கலரிஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அப்போ இவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே, சார் என்ன சார் இது என்ன போயிட்டு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஷூட்டிங்கில் பார்த்தீங்க வச்சிங்கன்னா திட்டிகிட்டே இருப்பேன் அவரை, சார் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேன் சார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, எத்தனை சார் நான் ஐயோ என்னால் முடியல சார், நிற்க முடியல சார், ப்ளீஸ் சார்ன்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிடலாம் சார், கோவம்லாம் பட மாட்டார், கூலாக பதில் சொல்லுவார், நல்லா பண்ணிடலாம் சார், பண்ணிடுவேன் சார். அதாவது காலையில் ஒரு 9 o'clock வந்து கேமரா வைக்கணும்னு வச்சிங்களேன், சாப்பிட கூட நான் உட்கார மாட்டேன், ஏன்னா டென்ஷன். அவர் உட்காந்துருப்பார் ஜாலியாக. நான் சொல்லுவேன், என்ன சார் உட்காந்துருக்கீங்க, சார் முடியல சார், டயர்டாக இருக்கா, நடிக்கிற உனக்கே டயர்டாக இருந்தால் சொல்லிக் கொடுக்குறேன், நான் எப்படி இருப்பேன், ரொம்ப படுத்துறீங்க சார், நானே சொல்லிக் கொடுக்கணும், நானே நடிக்கணும், ரொம்ப கஷ்டம், உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே மாதிரி தான் நம்ம விஜய் பண்ண மாதிரி தான் சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு முக்கியமான சீன், அந்த சீனில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பார், வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஒரு அதை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே பார்த்து நமக்கு பழகி போச்சு. பழைய முகங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பழைய முகத்தை போட்டோம், ஏற்கனவே நடித்தவங்களை போட்டோம் அப்படின்னா, சார் வந்தால் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவார், சார் வந்தால் இப்படி தான் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தர் போடும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கிறதுனால அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்தோம். அந்த கேரக்டர் வந்து மிக சிறப்பாக பண்ணார். அவருக்கு வந்து ஒரு கையாள், அவருக்கு ஒரு எடுப்படி இருப்பார். அதை வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என் தம்பி வேலு வந்து பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணார் வேலு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க அவரை வில்லனாக போட்டுருக்காங்க, அவர் ரொம்ப அழகாக இருப்பார், அவர் நான் வில்லனாக போட முடியும், நானே வந்து அவரை பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பார், இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவே அவர் தான் வச்சிங்களேன். போலீஸ்காரன் எது கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்பார், இன்ஸ்பெக்டர் எது கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்பார், எஸ்ஐ எது கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமா, திருடன் யார், முள்ள மாதிரி யார், கேப் மாதிரி யார், இதே தான் வேலை அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கேரக்டரில் சிறப்பாக நடித்து கொடுத்தாரு. அதாவது அந்த யூனிஃபார்ம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவர் உண்மையாகவே வந்து ஒரு ஏட்டு தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தார். நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. என் தம்பி இளங்கோவை இந்த நேரத்திலே நான் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு நிறைய ஹெல்ப் வேறு பண்ணார். ஒரு கடைசியாக ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட் எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம், மொத்தமே தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி ஃபைட் எடுக்க இடம் கிடைக்கலையாப்பா, என்னண்ணா எந்த மாதிரி இடம்னா வேணும், கீழே விழுந்து ஆணி உடம்புல குத்தணும் அந்த மாதிரி இடம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் உண்மையாகவே வந்து கீழே விழுந்து ஆணி குத்துற மாதிரி வந்து இடத்த காட்டிட்டார். இது நைட் ஷூட்டு, லாஸ்ட் கிளைமேக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் என் தம்பி உதயா வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருந்தார். அப்பா வந்துட்டான்ப்பா என் தம்பி, அப்போ வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 18 இடத்துல துரும்பு பிடிச்ச கம்பி, ஆணி, இதெல்லாம் வந்து என்னுடைய முதுகு, என்னுடைய உடம்பு ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டு, நைட் டைம், ஃபுல்லாக ஸ்கிராப் கம்பெனி. மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து, நான் வீட்டில் சொல்லவே இல்லை, சொன்னால் திட்டுவாங்க, டாக்டர்கிட்ட போனால் செப்டிக் ஆகிடியா, சத்துக்கிட்டு போயிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டு அதை கொரடா லைட்டாக எடுத்துட்டாங்க. ஆனால் அது ரொம்ப வலியாக இருந்தது, வேதனையாக இருந்தது. ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எனக்காக நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும்
மற்ற எல்லா விதங்களிலும் எனக்கு சப்போர்ட் செய்த என் தம்பி உதயா அவர்களையும் என் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் மறக்கவும் முடியாது. அதை இந்த இடத்துல நான் சொல்லலை அப்படின்னா வேறு எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. உதவி செய்தவர்களை உயிருள்ளவரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தம்பி நான் சொல்ல தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லிதான் ஆகணும், அதெல்லாம் சொன்னேன். அதே போன்று இந்த படத்திலே ஒரு அருமையான சாங் எழுதிய என்னுடைய அன்பு சகோதரர் பவித்ரன், மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, சார் இவர் சூப்பராக எழுதுவார் சார் சாங்கு, ஏற்கனவே ஏதாவது எழுதியிருக்காரான்னு கேட்டேன். நானே எழுதாத ஒரு ஓவியம், நீ எழுதாத ஒரு ஓவியத்தை காட்டுறியா, யாருன்னு கேட்டேன். பேர் பவித்ரன் சார், பேரே பவித்திரமாக இருக்குது, ஓகே எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் ஏதோ எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எழுதுனது கரெக்ஷன் பண்ணல, டைரெக்டாக சாங்கு தான். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவுக்கு போகும்போது அங்கே தான் கரெக்ஷனே நடக்குது. சார் ஒரு வாட்டி கரெக்ஷன் பார்த்துருக்கலாம்ல சார்ன்னு சொல்லிட்டு பவித்ரன் சார் சொல்கிறாரு. நான் சொன்னேன், வாசில் என் நண்பர் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை, அதனால் கரெக்ஷனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக பாட்டு. என்னுடைய சுச்சுவேஷன் என்ன, என்னுடைய இந்த படத்தினுடைய சுச்சுவேஷன் என்ன, இந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது இந்த பாட்டில் நீங்கள் சொல்லணும், எழுதுங்கன்னு சொன்னால் கரெக்டாக மிக அருமையாக எழுதினார். அந்த சாங்கை வந்து கேட்ட உடனே இந்த படத்தினுடைய பாடல்களை பெற்று இன்று அதை ரிலீஸ் செய்ய இருக்கும் ட்ராக் மியூசிக்கு வந்து மிகப்பெரிய நான் கடமைப்பட்டுள்ளேன். மிகப்பெரிய கம்பெனி ட்ராக் மியூசிக், இந்த சின்ன ஒரு டைரக்டருடைய படத்தை அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவே வந்து ஏதோ ஜெயிச்சிட்டும் போல ஒரு ஃபீல். நிறைய பேர் சொன்னாங்க, திரும்பி பாடல ஜெயிச்சியா, அடுத்தது படம் பண்ணுவானா, காலி முடிஞ்சது கதை. அதே வேலை தானே நான் சொந்தக்காரர்களாம். நிறைய சொந்தங்கள் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, ஏன்பா கையில் பணம் வச்சுட்டு 7 கோடி 8 கோடின்னு கொடுத்து படம் எடுக்கிற, தோற்றுருவேன். நாங்கள் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவன், தோத்ததா சரித்திரமே கிடையாது, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட என்னுடைய அத்தனை நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட்டோடு தான் அந்த படத்தை நான் இறங்கினேன். அப்போ வந்து எங்கள் அண்ணன் இப்ராஹிம், நான் படம் பண்ணும்போது வந்து நான் அவர்கிட்ட பேசுவேன். நற்குமரன் நான் ஊரில் இருப்பார், அவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது அண்ணங்கிட்ட சொல்லுவேன் வந்துட்டு, அண்ணே என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே, எல்லா பணமும் காலி ஆகிடுச்சுண்ணே, கடனும் வாங்க முடியாது, எவனும் கடனெல்லாம் கொடுக்க மாட்டான் போல இருக்குது. கேட்டால் சினிமாக்காரனா கடனே கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான், ஓடிடுவான் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு தெரியலண்ணே. அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, ஒரே வார்த்தை தான், நீ ஜெயிச்சிடுவேன் தம்பி. ஜெயிச்சிடுவேண்ணா, நான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்கிறீங்க, படமே ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து எனக்கு அமைஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு விபத்து, படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, கை 2 துண்டாக போயிடுச்சு. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி நாள் ஷூட்டு, காசு இல்லை. நான் கையில் வச்சிருந்த என்னுடைய வண்டியை கொண்டு போய் விற்றுட்டேன். 6 மணிக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் பணத்தை. 5 மணிக்கு வந்து சிவா கார்ஸ் கொளத்தூரில் இருக்குது, அந்த கார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னுடைய வண்டியை எடுத்துக்கோங்க சார், எனக்கு எவ்வளோ போதோ தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். தேனுன்னா கசக்கவா செய்யும். உடனே அவர் ஓகே சார் வண்டி அனுப்புங்க சார், வண்டி நாளைக்கு காலைல கொடுங்க சார், பணத்தை உடனே போட்டார். ஏன்னா கௌரவ பிரச்சனை, ஷூட்டிங் முடித்த உடனே பணம் கொடுக்கலன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க, இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டான் எதுக்கு வந்தான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வண்டியை கொடுத்துட்டு படம் பண்ணி கை உடஞ்சி போச்சு. ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. 20 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன். என் கூட பிறந்த தங்கச்சி அவள் தான் என்னை பார்த்துக்கினான். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, என் தங்கச்சி மட்டும் தான் என்னை பார்த்துப்பா. அப்படி ஒரு கால சூழ்நிலைகள். அதையெல்லாம் கடந்து படம் ரிலீஸுக்காக வருது, படம் ரிலீஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தவர் என்னுடைய நண்பர், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார், சிவானி ஸ்டுடியோ செந்தில் அவர்கள். மிகப்பெரிய உதவி செஞ்சார் எனக்கு. செந்திலை வந்து லைஃப்பில் வந்து நான் மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு உதவி எனக்கு வந்து அவர் செஞ்சார். அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு உதவி வந்து எனக்கு செஞ்சார். அவரெல்லாம் இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது சார் இத்தனை சோதனைகளையும் கடந்து நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி
என்னுடைய நண்பர்கள் மீடியா இப்போ வந்திருக்காங்க எல்லாருமே, லைஃப்பில் மறக்க முடியாத நண்பர்கள். அவங்க மீடியா மட்டும் கிடையாது, என்னுடைய சகோதரர்கள், எனது நண்பர்கள். என்னை காப்பாற்றின கடவுள் அவங்க தான். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் கவலைப்படாதீங்கன்னா என்ன நேருக்கு வெற்றி தோல்வி சகஜம், நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு படம் வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே சென்னையில் வந்து ஓரளவு ஒரு சில தேட்டரில் எடுத்துட்டாங்க. ஏன்னா சரியான மழை, வரலாறு காணாத மழை. அனைத்து படங்களும் கேன்சல். நம்ம படம் மட்டும் கிடையாது, எல்லா படமே கேன்சல். நேராக வந்து எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் உக்காந்துட்டேன், சாமியாராக போயிடணும். ஏன்னா அவன் தான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ நம்ம கடங்காரன் தான் சொல்லிட்டு. நான் வணங்கும் கடவுள் என்னை காப்பாற்றினால் என்னுடைய திரைப்படம் 25 நாட்கள் வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நான் ஜெயித்தேன், ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் நிறைய விஷயங்கள் இழந்தவன், அது மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். அந்த சொந்தங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ஏதாவது வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். எப்போவுமே வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்போமோ படிக்க மாட்டோமோ, நம்ம வந்து சக்ஸஸ் ஆக மாட்டோமோலாம் கிடையாது. நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த பெஞ்சில் உட்கார்ந்தாலும் ஜெயிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளும் கடமைகளும், நாம் அடுத்தது என்ன செய்யணுன்ற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கணும். திரைப்படம் என்பது ஒரு பகுதி. அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள், நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தான் நீங்கள் செய்யணும். முக்கியமாக வந்து இந்த படத்துடைய கதாநாயகி திரு சஜினி பாண்டியன் அவர்களை பற்றி நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே எங்கே சந்தித்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போயிட்டு சொன்னேன், மேடம் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. என்ன சார் நடிக்க போகிறேன் நான்? நீங்கள் தான் மேடம் ஹீரோயினி. என்னது ஹீரோயினி? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், நீங்கள் தான் ஹீரோயினி. எனக்கு நடிக்க அந்த அளவுக்கு வரல. அவங்க பிச்சு எடுத்துட்டாங்க. நீங்கள் தேட்டரில் பார்த்தா தெரியும், சரியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எந்த மாதிரி வந்து கணவர்கள் வந்து, இந்த படத்துடைய கதையே என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சம்பாதிக்காத ஒரு புருஷனை மனைவி எப்படி நடத்துகிறாங்க, ஒரு புருஷன் சம்பாதிச்சா அந்த மனைவி எப்படி நடத்துகிறா, இதுதான் கதையினுடைய கரு. அப்படி ஒரு அது இவங்களுக்காகவே வந்து அந்த கதையை எழுதணுன்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்படி பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து சஜினி அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லவும் வாழ்த்துக்கள் கூறவும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போன்று இங்கே அமர்ந்திருக்கும் என் அருமைக்குரிய அண்ணன் லயன் ரமேஷ் அவர்களை இந்த நேரத்திலே நான் மறக்கவும் கூடாது. ஏன்னா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் இல்லை, நான் வந்து ஆடியோ லான்ஸுக்கு போன டைம் கூப்பிட்டாரு, நான் வரவில்லை என்றாலும் அவர் மனதிலே நான் இருப்பேன். ஒரே ஃபோன் தான், ஒரு ரிங்கு இல்லை 2வது ரிங்கு தான் ஆகும். 2வது ரிங்லேயே ஃபோன் எடுத்துடுவார். எடுத்து என்ன கிரி என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பார். அப்படி சப்போஸ் அவர் ஃபோன் எடுக்கலன்னு வச்சிங்களேன், அவர் ஃபோன் பண்ணுவார். ஆனால் ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவார் தெரியுங்களா? என்னப்பா, என்ன தம்பி, சாரி கோச்சிக்காத, நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன், ஃபோன் அங்கே வச்சுட்டு போய்ட்டேன். ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அவர்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குது எனக்கு பெருமை. என் அக்கா ரங்கநாயகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக வந்து என்னுடைய நண்பர் எடுப்பா என்னுடைய நண்பர் திரு சின்னத்திரை நடிகரும், நிறைய இடங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவாங்க. நண்பர் போக மாட்டார். பார்க்கலாம் சார், டேட் இல்லை, ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இடங்களுக்கு மட்டும்தான் போவார். நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஒரு டைமில் வந்து, சார் என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா சார் நான் கேட்டேன். ஆனால் இப்போ சொன்னார் இல்லைங்களா, நடிக்கிறேன்னு சொன்னார், ஆனால் அடுத்த படம் என்னை கூப்பிடலன்னு சொன்னார். இந்த மூஞ்சியை பாருங்கள், கூப்பிடுற மாதிரி இருக்கா? அது மொத்தம் படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு படம். இவர் வந்து சும்மா வேறு மாதிரி இருக்கார், கலராக தக்காளி பழம் மாதிரி இருக்கார். நம்ம கருப்பாக அப்படி இருந்தால் தான் இந்த படமே ஓடும். நான் இவருக்கு மேக்கப் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண போல இருக்குது, கருப்பாக்குறதுக்கு. அதனால தான் அவர் கூப்பிடல. ஆனால் அடுத்தது நான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான படம், பிப்ரவரி மாதம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிவகாசியில் 36 நாள் ஷூட்டிங்.
அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து அன்பு பிரதர் வந்து வெங்கட் வந்து பண்ணுறாரு. அதை இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சொல்லிட்டேன் பிரதர் மீடியா முன்னாடி. நல்லா வந்து ஒரு அருமையான நண்பர். நான் நேற்று தான் ஃபோன் பண்ணேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிவிட்டேன். நான் ஃபோனே பண்ணாமல் திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணி நண்பா நாளைக்கு ஆடியோ லான்ச் இருக்கு நண்பா. அண்ணா சார் யார் சார் வந்து சீஃப் கெஸ்ட்டா? நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட். இங்கே வந்து நலிந்தவன் நொலிந்தவன் நொந்தவன் 2 படங்கள் 3 படங்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து வெற்றியை நோக்கி போராடுபவன் மட்டுமே இங்கே சீஃப் கெஸ்ட். மேடை கிடைக்காமல் பல பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப போராடுறாங்க, கடுமையாக போராட்டம். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பேச ஒரு மேடை கிடைப்பதில்லை. என்ன சொன்னாங்க நிறைய பேர், ஜெயிப்பீங்களா சார், இப்படி கூப்பிடுறீங்களா சார்னாரு. கடவுள் முடிவு பண்ணணும், ஜெயிப்பமா தோப்பமான்றது மனுஷன் முடிவு பண்ணுறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும் சார். என்ன சொன்ன உடனே என் நண்பர் சொன்ன ஒரே வார்த்தை, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க சார், நான் நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னார். வருவாரான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நண்பர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையிலே வந்து எங்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் தான் ஃபோன் பண்ணேன். 2 பேருமே வந்துட்டாங்க. அவர் லேட்டாக வந்தார், குளிக்க வந்துட்டார், கரெக்டாக கன் மாதிரி வந்துட்டார். அப்படி இந்த படத்துடைய வரலாறுகள் நிறைய. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்து கடைசியாக நான் நன்றி சொல்ல வேண்டியவர் யார் அப்படின்னா என்னுடைய அண்ணன் திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷமாக போராடுறேன். என்னால் முடியல. போகிறோம்னு நினைப்பேன், ஆனால் போக மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த இடத்துக்கு போகவே முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. போகணும்னு நினைப்பேன், அதுக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அது வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். உடனே அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அவரே ஃபோன் பண்ணார், சார் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் சார், நான் உங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உங்களை ஆதார் கார்டு அனுப்புங்க சார்னாரு. சரி அண்ணன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்காம ஆதார் கார்டு அனுப்பிட்டேன். அண்ணன் கேட்டால் எதுக்கு ஆதார் கார்டு ஏன்னு கேட்கக்கூடாது இல்லையா? ஏன்னா மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரமுகர் அவர், தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு மனிதர். கேட்ட விட்டு நானும் அனுப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு வந்து மெசேஜ் வருது, ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு டிக்கெட்டு, இத்தனாம் தேதி போகிறோம், ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஷூட்டிங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வாங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட நான் சந்தோஷமாக இருக்கேன். அது காரணம் வந்து அண்ணனும் என்னுடைய நண்பர்கள் ஆர்எஸ் மணி, அண்ணன் லோகன், என்னுடைய நண்பர் ரமேஷ், இவர்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம். என்னோடு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என்னோட நீண்ட காலம் என்னுடைய பிரதர், என் உடன்பிறவா சகோதரர், நீண்ட கால நாங்கள் சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப நட்பு, அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது, ரொம்ப நண்பர்கள் மாதிரி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பர், பிரதர் எல்லாமே. நான் நொந்து விழுந்த காலத்திலே என்னை கை தூக்கி விட்டவன் என்னுடைய அன்பு சகோதரர் TN பாபு அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்லவும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய நண்பன் சந்தோஷ். அதன் பிறகு வந்து முக்கியமாக பேசணும் அப்படின்னா அண்ணன் டைரக்டர் பெருமாள் ரொம்ப சிறப்பு. ஒரு படம் பண்ணார் சரீரம், அந்த ஆடியோ லான்ஸுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப போராட்டங்கள், சினிமான்றது ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராடணும். அந்த கஷ்டம்னா என்ன, அந்த வலின்னா என்னன்னு அவரை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். பட் என்னுடைய வலிகள் நிறைய, ஆனால் என்னை விட பெரிய வலி அவருக்கு. அப்படி வந்து நிறைய வலிகளை வந்து தாங்கினார், இன்றைக்கும் தாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இங்கே வந்து கிடையாது. என்னை மறுபடியும் வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அன்பு சகோதரர் துரைசிங்கம் அவர்களும் ஐயா, முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நன்றி சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய வசனகர்த்தாவும் இன்று 2 திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் அண்ணன் ரத்னகுமார் அவர்களின் தந்தையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று மேடையிலே என்னோடு பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய அன்பு தம்பி மைக்கேல் அவர்களுக்கும் முக்கியமாக ஒருத்தர் நான் வந்து என்னடா இவன் எல்லாரும் பேரும் சொல்கிறேன், நம்ம பேர் சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க 2 பேர். ஒன்று டான்ஸ் மாஸ்டர், ஒன்று PRO. அதுக்கு முன்னாடி வந்து காவியா.
சிங்கர், சரியான அதாவது அவங்க பாடினாங்கன்னா உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சிங்கர் அவங்க. நான் அவங்க ஸ்டேட்டஸ் டெய்லி பார்ப்பேன். சூப்பராக பாடுவாங்க, அதுவும் க்யூட்டாக பாடுவாங்க. சூப்பராக பாடுறதை விட க்யூட்டாக பாடுவாங்க. அந்த க்யூட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டேட்டஸை பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்து 4 முறை 5 முறை திருப்பி பார்ப்பேன். என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த படத்துக்கு போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால் பார்த்துட்டே இருப்பேன். என்னுடைய எத்தனை படங்கள் நான் எடுத்தாலும் சரி, என்னுடைய டைரெக்ஷன்லேயோ இல்லை என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயோ நடிகனாக ஒரு படத்துக்கு போனால் அங்கே நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய தயாரிப்புலேயோ இல்லை என்னுடைய டைரெக்ஷன்லேயோ நான் எத்தனை படங்கள் செய்தாலும் அந்த அத்தனை படங்களுக்கும் என் நண்பன் பாசில் தான் மியூசிக் டைரக்டர். இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மாசாணி அம்மன், மாசாணி என்ற ஒரு திரைப்படத்திற்கு மியூசிக் டைரக்டராக வந்து முதல் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார். 60 வயசானாலும் சரி, யாருக்கு, பொண்ணுக்கு அவங்க அப்பா மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாசத்தை உணர்த்துற மாதிரி 2 வயசு குழந்தை வந்து அந்த பாசத்தை உணர்த்துறாங்க. அதில் ஒரு கேரக்டர் பண்ண என்னுடைய அன்பு குழந்தை இங்கே வந்திருக்கிறாள். அவளை நான் மேடைக்கு அழைக்க கடமைப்பட்டுள்ளேன். இவங்க தான் வந்து அந்த படத்தினுடைய மெயினாக நடித்தவங்க. குட்டியாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இப்படி வந்து நிறைய இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு பாப்பா முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து வரல. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வேறு ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. இன்னொரு ஹீரோயினி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க கேரக்டர் ஃபுல்லாகவே இருட்டிலேயே வரும், பகலே கிடையாது, மொத்தமே நைட்டு தான். அவங்க பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி கூட நடித்த என்னுடைய அன்பு சகோதரி ஸ்வேதா, ஏம்மா கீழே உட்காந்துட்டேன், மேலே வந்திருக்காங்கல்ல. அப்படி வந்து ஒவ்வொருத்தராக நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவா. அது ஸ்டாலின் சாருக்கு தான் தெரியும். கரெக்டா சார்? கூப்பிட்ட உடனே, அதாவது என்னன்னா அவரோட ஆர்வம் என்ன சார், யாரு கூட சார் நடிக்கணும், நீங்கள் தாங்க வந்து ஹீரோயினி வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு 2 சீனில் வந்தாலும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு டெக்னீஷியன்களும் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அதை விட எனக்கு முக்கியமான வந்து என்னுடைய நண்பன் குணா, ராக் குணான்னு சொல்லுவாங்க. நண்பன் வந்து நீண்ட நாள் நண்பன். என்னுடைய நல்லது கெட்டது, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய துக்கங்கள் அனைத்துமே வந்து அவனுக்கு தெரியும். சாரி அவன் சொல்லிட்டேன் ஸ்டேஜில், சாரி மாமா. ரொம்ப முக்கியமான நண்பன். அந்த சாங் எடுக்கும்போது பெரிய மாஸ்டர்லாம் வைக்க முடியாது மாமா, நீ வந்துரு மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏய் என்னடா சாங்கு, ஒரு 2 நாளாவது டைம் கொடுறானாரு. நான் ஆட மாட்டேன் மாமா, ஹீரோயினியை வேலை வாங்குங்க, நான் சும்மா நடக்கிறேன். நம்ம வந்து பழைய படம்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் பாக்கியராஜ் சார் மாதிரியும் பாண்டியராஜ் சார் மாதிரியும் நடந்துடுறேன். நீங்கள் அவங்கள வச்சு பண்ணுங்க மாமா, பாட்டு செம்மையாக இருக்கு மாமா, பாட்டு செம்மையாக தான் இருக்கும், நம்மளுக்கு வராது, வெட்டு குத்து அடி தடி அந்த மாதிரினா சொல்லு, நான் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ண முடியாது மாமான்னு சொன்னேன். நல்லா அருமையாக வந்து சஜினி மேடம் வந்து அழகாக ஆட விட்டார். அந்த சின்ன இடத்துல சூப்பராக அருமையாக பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய ஹைலைட்டே என்னென்னா, இந்த படம் நாளைக்கு வெற்றி ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஆல் டெக்னீஷியன்கள் ஒரு காரணமாக இருந்தாலும், அனைத்து நடிகர்களும் ஒரு காரணமாக இருந்தாலும், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முழு காரணம் சஜினி அவர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் என்னுடைய அடுத்த படத்தில் அவங்க ஹீரோயினாக நடிக்கிறீங்களா மேடம்? ஏன்னா 2 ஹீரோயினி, அதில் வந்து ஒரு ஹீரோயினி மேடம், இன்னொரு ஹீரோயின் வந்து வேறு ஒரு 19-20 வயசு பாப்பா. அந்த பாப்பாவுக்கு ஆடிஷன் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரி தாரா அவர்களுக்கும், இன்றைக்கி வந்து நிறைய இந்த சீரியல் எடுத்துட்டு அந்த சீரியலை ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் தவிச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி மேடம். அவங்களையும் வருகன்னு வந்து இந்த நேரத்தில் வரவேற்று, இங்கே அமர்ந்திருக்கும் யார் பேரையாவது நான் விட்டுட்டா மன்னிச்சிடுங்க. என்னோட அன்பு சகோதரர் ரவி அவர்களை இந்த நேரத்தில் வருக வரவேற்கிறேன். கீழே அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும், மேலே அமர்ந்திருக்கும் என்னுடைய
ஆல் டெக்னீஷியன்களுக்கும் என் அன்பு அண்ணன்மார்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். இங்கே எனக்கு தேவை இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆகணும். அதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்த பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி. குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் காலேஜ், மங்களம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் இந்த செலிப்ரேஷனோட கதாநாயகர்கள், இசையமைப்பாளர், சிங்கர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆக்சுவலாக. இங்கே வந்திருக்கிற எல்லா விவிஐபிஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்கு. அண்ட் இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி திரும்பிப்பார் கிரி சாரோட பண்ணியிருக்கேன். அதில் வித்யா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அப்போ தான் முதல்ல கிரி சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். அவர் அப்போ தான் முதல்ல இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிரி சார் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்புறம் என்னோடய டைரக்டர்கிட்ட கேட்டேன், இவர்கிட்டயும் கேட்டேன், நீங்கள் ப்ரொடியூசர் தானா, நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. இல்லை எனக்கு இந்த இதுவே வந்து புதுசு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னாரு. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே ஒரு டாக்டராக இருந்து இதில் இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. சரி, ஒரு டாக்டரே இந்த மூவி ஃபீல்டில் வராரு அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது. பார்த்தா உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு பேசணும் உங்ககிட்டன்னு. வாங்க சரி எப்போ வேணால் வாங்க அப்படின்னோம். வந்து உட்காந்த உடனே அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் யார் டைரக்டர் அப்படின்னா, நான் தான் மேடம் டைரக்டர் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, ப்ரொடியூசராக தான் உங்களை பார்த்தோம், என்ன மறுபடியும் அப்படின்னா, இல்லை மேடம் கற்றுக்கிட்டேன், நானே டைரக்டர் அப்படின்னாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். சரி, அடுத்த படத்தில் சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர்ஸு அதுக்கப்புறம் டான்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாரையும் பார்த்தா அந்த படத்தில் ஒரு பாட்டும் எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் கிரி சார், மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. படிப்பு மட்டும் பத்தாது, உங்களோட என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஸ்கில்ஸ் வளர்த்துக்குங்க. நிறைய ப்ரொஃபஸர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண பழகுங்க, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் டேஸ்ன்றதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம், நாங்கள்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்.